அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் ஃபுட்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், லஞ்சுக்கு சாப்பிடலாம், டின்னருக்கு சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு, வேலைக்கு போற ஆண்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல சூப்பரா கட்டி கொடுத்தீங்கன்னா அருமையா மிச்சம் வைக்காம எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஃபுட்டுனா அதில் வந்து புரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கணும். அது மாதிரியான ஒரு அருமையான வெஜிடேரியன் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை ஒயிட் புலாவ். கருப்பு கொண்டக்கடலை நம்மளுக்கு தெரியும், புரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குது. அந்த கருப்பு கொண்டக்கடலையை வச்சு தான் ஒரு அருமையான புலாவ் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு கப்பு கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சாச்சு. குறைஞ்சது ஒரு 6-8 மணி நேரம் ஊறினா ஈஸியாக வெந்துடும். அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற நேரத்தில் 300 கிராம் பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த கொண்டக்கடலையே வேக வைக்கும் போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை 6வது விசில் வந்துச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் கொண்டக்கடலை வெந்திருக்கான்னு செக் பண்ணிடணும். ஏன்னா ஒரு சில கொண்டக்கடலை டைப்ஸ் வந்து சீக்கிரத்தில் வேகாது. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ப்ரெஷர் பானை அடுப்பில் வச்சுட்டு 300 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு 40-50 ml எண்ணெய் ஊற்றினா போதும். அதில் கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு சாய் ஜீரா இருந்ததுன்னா கொஞ்சம் போல் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா சாதா ஜீரகமே போட்டுக்கலாம். லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 150 கிராம் வெங்காயத்தை அதில் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதக்குனா போதும். ரொம்ப ட்ரையாக பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வெங்காயம் வதக்குனா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 பச்சை மிளகா, நான் சின்னதாக இருந்ததுனால ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை கைப்பிடி புதினா தழை, அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை, 50 ml தயிர், இது மூணுத்தையும் வெங்காயம் இஞ்சியோட நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். நம்ம இதில் சேர்த்த தயிர் வதங்கினதுக்கப்புறம் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காவை பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 300 கிராம் அரிசிக்கு 2.5 கிளாஸ், அதாவது 1/2 லிட்டரு தண்ணி வேணும். தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பாலை, முதல் பால், 2வது பால், 3வது பால், அதை ஒரு 1/2 லிட்டராக எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, அந்த புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இப்போ உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தண்ணியும் ஓரளவுக்கு சூடாடிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கு மேலே விசில் வைக்கக்கூடாது, குழஞ்சிடும் சாதம். கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடே மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான அருமையான கருப்பு கொண்டக்கடலை புலாவ் ரெடி. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. உங்கள் வீட்டில் கரம் மசாலா பவுடர் இருந்ததுன்னா அதை வந்து சும்மா ஒரு சிட்டிகை போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் மேலே தூவி விட்டுட்டு சுட 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 அப்படியே தட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அருமையான ஆரோக்கியமான கொண்டக்கடலை, கருப்பு கடலை ஒயிட்
புலாவ். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.